வணக்கம் ஆகாஷ். திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புக்கோட ரிஃப்ளெக்ஷன் சீரீஸ் தான் இப்போது நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷன் சாப்டரும் போட்டாச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டரை பற்றி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வெல்த்தை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் பர்பஸ், பர்சிஸ்டன்ஸ் அண்ட் பர்னிங் டிசைர். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, லக் வில் நாட் கம் டு யூ இன் அ வெரி டைரக்ட் ஃபார்ம். அது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வரலாம், ஒரு செட்பேக்காக கூட வரலாம். ஸோ நீங்கள் தான் வந்து லக்குக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அண்ட் ரெடியாக இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாப்டரில் அதை பற்றி இன்னமும் பேசலாம். வெல்கம் டு பார்ட் 3 ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில். ஸோ நெப்போலியன் ஹில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெல்த் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கொடுக்குற தெய்வம் குறைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்களே அறியாத அளவுக்கு வெல்த் வரும். ஸோ யூ ஹாவ் டு பி இன் அ ஸ்டேட் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் இட். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணும். உங்கள் மனநிலை இந்த வெல்த்தை வந்து உங்கள் சைடுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இதே தான் வந்து சீக்ரெட்லேயும் ரோண்டா பிரெயின் சொல்கிறாங்க. அதாச்சும் என்னென்னா, தி யூனிவர்ஸ் வில் கிவ் ஹவு மச் எவர் யூ டிசைர். ஸோ நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற அளவுக்கு அதுக்கு தகுதி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு கடிவாளம் வைக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் ஒரு 1 மில்லியன் அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஏன்டா 1 மில்லியன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கவுண்டர் சிக்னல் யூனிவர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த 1 மில்லியன் ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு யூனிவர்ஸ்க்கு தெரியாது அப்படின்னு ரோண்டா பிரெயின் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நெப்போலியன் ஹில்லும் சொல்கிறாரு. உங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரிச்னஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இம்பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தையோட ஃபெமிலியாரிட்டி தான் நம்மளை வந்து ரொம்ப பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்து ஒரு விஷயம் இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே நம்ம வந்து ஒரு ஃபெயிலியர் கான்ஷியஸ் ஆகிடுறோம். இப்போ ஃபெயிலியர் கான்ஷியஸ்னஸ், சக்ஸஸ் கான்ஷியஸ்னஸ்னு அவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு. அதாச்சும் ஃபெயிலியர் கான்ஷியஸ் அப்படின்னா இது என்னால் செய்ய முடியாது, வேறு சக்ஸஸ் கான்ஷியஸ் அப்படின்னா இது நான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஸோ இதை வந்து ஹென்ரி ஃபோர்டோட இன்டர்வியூ அவர் எடுத்த போது ஹென்ரி ஃபோர்டு வந்து ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்கிறாரு. அது வந்து இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு சொல்லும். ஸோ ஹென்ரி ஃபோர்டுக்கு வந்து V8 இன்ஜின்ஸ் தயாரிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவங்க இன்ஜினியர்கிட்ட அவர் அந்த டைரக்டிவ் சொல்லும்போது அவங்க எல்லாருமே இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹென்ரி ஃபோர்டு வந்து பில்ட் இட் எனிவே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த இன்ஜினியர்ஸும் அப்படியே ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எந்த காம்பினேஷனும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ திருப்பி வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஹென்ரி ஃபோர்ட் கிட்ட, இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு. அப்போ ஹென்ரி ஃபோர்ட் சொல்கிறாரு, யூ ஸ்டில் பில்ட் இட் எனிவே அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ஹென்ரி ஃபோர்டோட சக்ஸஸ் கான்ஷியஸ் பிஹேவியர் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு டைமில் ஒரு 6 மந்த்ஸ் கழித்து இந்த இன்ஜினியர்ஸ் வந்து ட்ரை பண்ண எப்படியோ ஒரு ஸ்பார்க் ஆஃப் மேஜிக் அந்த இன்ஜினை வந்து பில்ட் பண்ண முடியுது அவங்களால. அண்ட் இட் ஒர்க்ஸ். அண்ட் அதுதான் வந்து ஹென்ரி ஃபோர்டுக்கு பயங்கர வெல்த்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, ஹென்ரி ஃபோர்டு வந்து ஒரு இம்பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் கேட்கவே இல்லை. என்னால் அதை ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார். அண்ட் அதனால தான் அவருக்கு வந்து இந்த சக்ஸஸ் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இது வந்து அபிஷேக் பச்சன் வந்து குரு படத்தில் இன்னொரு விதமாக சொல்கிறாரு. அதாவது எப்படின்னா, எனக்கு நோ அப்படிங்கிற வார்த்தை என் காதலியே விழாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அண்ட் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், மைண்ட் இஸ் ஆல்சோ அ மசில். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து அதுக்கு அவுட்புட்டாகவும் வரும். ஸோ உங்கள் மைண்டை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்க, சக்ஸஸ் கான்ஷியஸாக இருக்க ட்ரெயின் பண்ணிங்க, இல்லைனா பாசிட்டிவாக இருக்க ட்ரெயின் பண்ணிங்க, இல்லை ஒரு ஹாப்பியான தாட்ஸ் திங்க் பண்ணுற மாதிரி ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்கள் மனநிலை மாறும், உங்கள் மைண்டும் மாறும். அண்ட் வெல்த் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ இல்லைனா ஹெல்த் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ, எதை அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ திங்க் அண்ட் க்ரோ ரிச்சோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட சம்மரி முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் யூ லைக்ட் இட். இன்னும் நான் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் சாப்டரில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக்.